வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எ நம்பர். ஓகே, ஒரு நம்பரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ ரிவர்ஸ் நம்பர் எங்கே யூஸ் ஆகுது, எதுக்காக ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும், உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஏடிஎம்மில் இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு பின்னாடியே கொஞ்சம் டவுட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பின்னை ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னை ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா அது செக்யூரிட்டி கால் போயிடும், போலீஸ்க்கு கால் போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுது, செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பின் ரிவர்ஸில் போச்சுன்னா அந்த கார்டோட நம்பருக்கும் பின்னுக்கும் என்ன இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் போனால் அந்த பர்சன் என்ன இருக்காங்க, கரண்ட்லி இன் டேஞ்சர் ஜோன். ஓகே, அது மாதிரி ஏடிஎம் வந்து எந்த மிஷின்ங்கிறதையும் என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா எல்லா ஏடிஎம்க்கு என்ன இருக்குது, யூனிக் நம்பர் இருக்குது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த மாதிரி பர்பஸ்க்கு. ஸோ செக்யூரிட்டி அல்கோரிதம்ஸ் நிறைய இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸ் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு நம்பர் வந்து பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோன்னா எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னோட கிவன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2314. அதை ரிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா 4132 வேணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது பாருங்கள். லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து என்ன பண்ணியிருக்கு, 1000 பொசிஷனுக்கு போயிருக்கு. ஓகே, 10th பொசிஷன் உள்ளது 100 பொசிஷனுக்கு போயிருக்கு, 3 வந்து 10th பொசிஷனுக்கு போயிருக்கு, 2 வந்து யூனிட் பொசிஷனுக்கு போயிருக்கு. அப்படியே என்ன பண்ணிருக்கோம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டை அப்படியே என்னது மிரர் இமேஜ் மாதிரி என்ன பண்ணுறது, மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே இருக்கிற ஒவ்வொரு யூனிட் டிஜிட்டாக என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும், கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துடணும். ஸோ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். எதையாவது ஒரு நம்பரை மாடுலஸ் பை 10 சொன்னீங்கன்னு வைங்களேன், அது ஒவ்வொரு தடவையும் நமக்கு என்ன பண்ணோம், அதோட யூனிட் டிஜிட் என்னவோ அதை நமக்கு என்ன பண்ணும், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஸோ யூனிட் டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த யூனிட் டிஜிட் வந்ததுக்கப்புறம் அந்த வேல்யூவை மல்டிப்ளை பை 10 போட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் என்ன ஆகுனா, இப்போது அதாவது யூனிட் டிஜிட்டில் இருக்கும்போது 0 × 10 அப்படின்னு சொல்கிறீங்களேன், அது 0 ஆயிரும், அப்போது அந்த வேல்யூ யூனிட்டாகவே இருக்கும். ஸோ அடுத்த நம்பர் 10th பொசிஷனுக்கு இருக்க வேல்யூவை நான் சாப் பண்ணுறேன், அதாவது கட் பண்ணுறேன்னு வைங்களேன், அப்போது ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை இன்ட்டு 10 போட்டேன்னு வைங்களேன், இது என்னவாயிரும்னா 10 ஆயிரும். ஓகே, 10th பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். தென் 10th பொசிஷன் இருக்க வேல்யூவை அடுத்து 100 பொசிஷன் கொண்டு போனால் 10 × 10 100. ஓகே, 1000th பொசிஷனுக்கு கொண்டு போகணும்னு வைங்களேன், அப்போது 100 × 10 ஒன் மோர் டைம் இப்படி கொண்டு போக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான், அதாவது டுவார்ட்ஸ் லெஃப்ட் என்ன பண்ணோம், அந்த டிஜிட் ஒவ்வொன்றும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி பண்ணுறது தான், இப்படி பண்ணுற வே. ஓகே, இது ஒரு லாஜிக். ஓகே, ஒன் ஆஃப் தி வே. நீங்கள் அரே யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டாக் யூஸ் பண்ணி கூட ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒன் ஆஃப் தி ஈஸி வே. ஓகே, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியே வேல்யூஸ் வந்து என்னது ரிவர்ஸ் பண்ணுறது. ஓகே, இது ஒன் ஆஃப் தி வே. ஓகே, ஸ்டாக் யூஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஓகே, இப்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிறது நம்மளோட இன்புட் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். ஓகே, ரிவர்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலாக என்ன பண்ணுறதுன்னா 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட ரிவர்ஸ் நம்பர் என்ன பண்ணுறேன், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். N1 வந்து ஒரு டெம்பரரி வேரியபிளாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதை பின்னாடி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு டெம்பரரி வேரியபிள். ஓகே, முதல்ல என்ன பண்ணுறேன்னா இண்டியூசர்லேருந்து n வேல்யூவை ரீட் பண்ணுறேன். ஓகே, இண்டியூசர்லேருந்து என்ன பண்ணுறேன், n வேல்யூவை ரீட் பண்ணுறேன். n வேல்யூவை ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த n வேல்யூவை N1க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசைன் பண்ணுறேன். ஓகே, n வேல்யூவை என்ன பண்ணுறேன், N1க்கு அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், n வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் அதில் இருக்க நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன், சாப் பண்ண போகிறேன். ஓகே, சாப் பண்ணி மல்டிப்ளை, அதாவது கிடைக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பை 10 சொல்லி ஸ்டோர் பண்ணிட்டே வர போகிறேன். ஓகே, ஆட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னு வைங்களேன், ஃபைனலாக எனக்கு என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் நம்பர் கிடச்சிரும். ஓகே, தென் ஸோ அதனால் n வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கிற வரைக்கும் நம்ம 2 ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண போகிறோம். முதல் ஸ்டெப் ஏற்கனவே ரிவர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், 0ன்னு சொல்லியிருக்கேன். 0 × 10 ஃபர்ஸ்ட் டைம் என்னவாயிரும் அப்படின்னா 0வாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட n வேல்யூ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2314 கொடுக்குறேன்னு வைங்களேன், n மோட்லஸ் 10 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன பண்ணும், 4 ரிட்டர்ன் பண்ணும். அப்போது 4 +
0 ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் என்னவாயிரும் 4 ஆயிரும். 4 + 0 என்னவாயிருக்கும் 4 ஆயிருக்கும். அந்த 4 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். நான் 4 என்ன பண்ணுறேன் ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த தடவை என்ன பண்ணுறேன்னா n / = 10. அந்த இதுக்கு என்ன மீனிங்னா n = n/10. இது ஷார்ட் ஹேண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ n / 10 சொல்கிறோன்னு வைங்களேன். இது என்ன பண்ணும் நமக்கு கோஷியண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன பண்ணும் நமக்கு கோஷியண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 2 3 1 4 நான் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 3 1 மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ இங்கே என்னாச்சு ரிமைண்டர் 4 வந்துச்சு, கோஷியன்ட் என்ன இருக்கும் 2 3 1 4 இருக்கும். இப்போ திரும்பவும் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா while loop தான் ரிப்பீட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்கே while loop ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் 2 3 1 இருக்கும். ஸோ அந்த 2 3 1 மாடுலஸ் எடுத்தேன்னு வைங்களேன், அதாவது 2 3 1 மாடுலஸ் 10 போட்டேன்னா அது என்ன பண்ணுன்னா எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த தடவை ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணும் 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ 1 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு வைங்களேன், ஏற்கனவே ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா 4 இருந்துச்சு, 4 × 10 40. இந்த இப்போ கரண்டாக வந்த 1, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 41 கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிரும் 41 கிடச்சிரும். ஓகேவா, தென் அடுத்த தடவை போகும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 2 3 1 / 10 சொல்கிறேன்னு வைங்களேன், அப்போ என்னவாயிரும் அது வந்து அந்த 1 சாப் பண்ணிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கும் 23 தான் இருக்கும். இப்போவும் என்ன பண்ணுவோம் while loop ரிப்பீட் பண்ணுவோம். while loop ரிப்பீட் பண்ணுவோம்னு வைங்களேன், இப்போ என்னோட வேல்யூ என்ன தான் கரண்ட்டாக என்னோட வேல்யூ என்ன இருக்கும் 23 இருக்கும். 23 இருக்குன்னு வைங்களேன். இப்போ n mod 10, அதாவது நீங்கள் ஈக்குவல் டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எப்பவுமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த லெஃப்ட்டில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் அசைன் பண்ணும். அப்போ முதல்ல என்ன பண்ணால் n mod 10 நான் முதல்ல ப்ராசஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். 23 mod 10 சொன்னோன்னா அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன இருக்கும் 3 இருக்கும். ஸோ ஏற்கனவே என்ன இருக்குன்னா 41 இருக்குது. 41 × 10 410 + 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணுறோம்னா 413 வந்துடும். இது 410 + 3 என்ன வரும் 410 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா 23 / 10 போட்டேன் அப்படின்னு வைங்களேன், அது என்ன சொல்கிறோம் 2 மட்டும் சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்த தடவை எனக்கு while loop போகும்போது என்னோட n வேல்யூ என்னவாக இருக்கும் 2 இருக்கும். 2 mod 10 என்னது 2 தான். ஏற்கனவே 413 இருக்குது, 413 இருக்குது ரிவர்ஸில். × 10 சொன்னால் 4130 + 2 அப்படின்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன், அது என்னவாயிரும்னா 4032, அதாவது 4132 அப்படின்னு ஆயிரும். அதுதான் நமக்கு தேவையான ரிவர்ஸ் வேல்யூ. ஓகே, அதுதான் நமக்கு தேவையான ரிவர்ஸ் வேல்யூ. ஓகேவா, இப்போ நீங்கள் 2 / 10 சொன்னீங்கன்னு வைங்களேன், இது என்ன பண்ணிடும்னா 0 ரிட்டர்ன் பண்ணிடும். இது என்ன பண்ணிடும் 0 ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ while n is greater than 0 தான் சொன்னோம். இப்போ என்னோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. 0 greater than 0 கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸாக நான் வெளியே வந்துடுமா ரிவர்ஸ் ஆஃப். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் n1 அசைன் பண்ணி வச்சேன். ரிவர்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூன்னு சொல்லி அதோட ரிவர்ஸ் என்னவோ அதை என்ன பண்ணிடும் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ n1 கரண்ட்டாக என்ன இருக்கும்னா 2314 இருக்கும், அதாவது 2314 இருக்கும். அதோட ரிவர்ஸ் என்ன இருந்துச்சு 4132 இருந்துச்சு. இப்போ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், எக்ஸாக்டாக அந்த வேல்யூ தான் வருதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் மினிட், ப்ரோக்ராம் கொஞ்சம் ஹைட் ஆகுது, அதனால என்ன பண்ணுறேன் மூவ் பண்ணிக்கிட்டேன். அப்போது நம்ம எக்ஸ்பெக்டட் இன்புட் என்ன சொல்கிறோம் 2314 சொல்கிறோம். இதை இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு என்ன அவுட்புட் வந்துடும் 4132 வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் மேனுவல் ட்ரேசிங்கும் ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கான வே. ஓகே, ப்ரோக்ராம் என்ன வச்சு கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சுது. ஓகே, ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது ப்ரோக்ராம், என்னது பர்ஃபெக்டாக என்ன ஆகுது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, நிஜமாவே நான் சொன்ன மாதிரி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், இங்கே கொஞ்சம் சீவுட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஆக்சுவலாக ப்ரோக்ராம் அப்போவே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சீவுட் ஸ்டேட்மெண்ட் போட்டு நான் சொன்னேன்ல அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஓகேவா, ஸோ n mod 10 என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் பண்ணுறது எப்போவுமே என்னவாக இருக்கும்னா அதோட n mod 10 எப்போவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ரிமைண்டராக இருக்கும்னு சொன்னேன். ஏற்கனவே நான் ட்ரேஸ் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு சேவ் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். தென் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணேன் முதல்ல 4 இருக்கும், அப்புறம் 41 இருக்கும், அப்புறம் என்னவா இருக்கும் 431 இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே
அதே மாதிரி தான் ரிட்டர்ன் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே நம்மளோட ரிவர்ஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ரிவர்ஸ், இந்த ரிவர்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணுவோம், வேரியபிள் ரிவர்ஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னு வைங்களேன், அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவர்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணி கொடுப்போம். அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் n டிவைடட் பை 10 போட்டதுக்கப்புறம் நமக்கு அது வந்து கோஷியன்ட்டை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னேன். நிஜமாவே அது கோஷியன்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக, அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இங்கே ஒரு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஓகே, இது என்னோட கோஷியன்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா n டிவைடட் பை ஈக்குவல் டு 10 ஷார்ட் ஹேண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஷார்ட் ஹேண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், சாரி ஒரு சின்ன மிஸ்டேக், n டிவைடட் பை போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட 2314 இன்புட்டாக கொடுக்குறேன். அதில் பாருங்கள் ரிமைண்டர் 4, அப்புறம் ரிவர்ஸ் என்னவா தான் இருக்கும், 4ஆக இருக்கும். தென் கோஷியன்ட் 3, தென் சாரி ஒன் டைம் வந்து ரிப்பீட் பண்ணும்போது டிஸ்பிளே பண்ணல போல். பாருங்கள் ஃபைனலாக கோஷியன்ட் 0, அது மாதிரி ரிமைண்டர் என்னவா இருக்குது 2ஆக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது அப்படின்னா ரிப்பீட் பண்ணும்போது 4132 இருக்குது. ஓகே, 4132 இருக்குது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூஸ் தான் அங்கே இருக்கும். ரிமைண்டர் 4 இருந்துச்சு, அடுத்த தடவை பாருங்கள் ரிவர்ஸ் ஆகும்போது 41 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த தடவை ரிவர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 3ஆக இருக்கும், ஆனால் ரிவர்ஸ் பண்ணுறது இருக்கும் 4013 இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 4132 இருக்கும். ஓகே, ஸோ அதாவது நம்ம இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அந்த வேல்யூ தான் இருக்கும். இங்கே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அந்த வேல்யூ தான் என்ன இருக்கும், எக்ஸாக்டாக ஒவ்வொரு தடவை என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு தடவை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னதுன்னா அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நான் இப்போ ஆட் பண்ணது எல்லாமே என்னது அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு, அங்கேவே அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போவே எண்ட் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ரிவர்ஸ் வேல்யூ வந்துருச்சு. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அது உங்களுக்கு கிளியராக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன், அப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி சேனல்.